வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நெக்ஸ்ட் நான் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பொடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 ஆமாங்க. இந்த ஒரு அண்டர் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நல்ல ஒரு கிளாசிக், அது இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர ஒரு பிராண்ட் இமேஜோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த கிளாசிக் 350 ஆனது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ அண்ட் கிளாசிக் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டியோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5-speed கியர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.2 bhp அண்ட் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு 350 சிசிக்கு 115ன்றது டாப் ஸ்பீட் கம்மி மாதிரி தான் தெரியலாம். பட் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினால உங்களுக்கு டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவ் பர்போஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து எடுக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 34 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 30 to 35 நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது, டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 195 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 2,35,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,75,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களா நம்ம ஹோண்டாவோட CB 350 ஆமாங்க. இது வந்து நம்ம சேம் ராயல் என்ஃபீல்டு மாதிரி தான், இதுவும் ஒரு கிளாசிக் டோனில் வரக்கூடிய ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள். பட் நம்ம ராயல் என்ஃபீல்டுன்னு பார்க்கும்போது ஒரு சில குறைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாடலாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்டான ஒரு டிசைன் தான், பில்ட் குவாலிட்டியிலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் ஒரு 350 சிசி தான், அக்யூரேட்டாக சொல்லலாம் 348.66 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த இடத்த விட இங்கே வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப இல்லை. ஏன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் தான். இந்த இன்ஜின் தான் கொஞ்சம் அப்படியே வைப்ரேஷன் அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஜெட் பிளாட்ஃபார்ம் இன்ஜின்ன்றது நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, அதை விட இது கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு அடுத்து இதோடைய டிரான்ஸ்மிஷன் டைப்பும் சேம், உங்களுக்கு ஒரு 5-speed அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 20.7 bhp அண்ட் 29.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ்லன்னு வரும்போது நம்ம ராயல் என்ஃபீல்டோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு சேம் டிஸ்பிளே தான், டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் இந்த இடத்துலையும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 186 kg, சீட் 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் உங்களுக்கு 2,58,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,62,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், இந்த ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்டி ஃபுல்லி ஃபேட் டிசைன் தான் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர்பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிப்பாங்க. என்னப்பா ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் என்ன ஆயில் கூல்டு சிஸ்டம் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்றப்ப இந்த ஒரு 250 சிசிக்கு ஆயில் கூல்டுன்றது கம்மியாக தான் தெரியும். பட் ஆனால் நம்ம சுசுகி ஜிக்ஸர் SF 250 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம். அதனால் அந்த ஒரு இன்ஜினுடைய கூலிங் அண்ட் ரிஃபைன்மெண்ட் விஷயத்தில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே சூப்பராக இதுவாகுது. பட் மேபி டிராஃபிக்கில் ஸ்லைட்லி ஃபீல் ஆகலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் இதில்
யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோம்னா அதுதான் பார்த்தோம் இல்லையா, பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 பிஹெச்பி அண்ட் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 150 km/h. பைக்கிலுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸும் இந்த இடத்துல இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 161 kg, சீட் ஹைட்டு 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு 2,50,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,55,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வெஹிக்கிள் இருக்க ஸ்பெக்குக்கு இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட R15 வெர்ஷன் 4 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கு ப்ளஸ் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது கூட எனக்கு நல்ல மைலேஜும் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் குறையே சொல்ல முடியாது, பட் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் அதை தவிர்த்து ரோட் ப்ரெசன்ஸ்னு வரும்போது இந்த வெஹிக்கிளை அடிச்சுக்கிறதுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ரேஞ்சில்னு பார்க்கும்போது இதோடைய அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸுன்றது ஒரு செம்ம ஒரு கிளாஸியான ஒரு ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியலி ரோட் அப்பியரன்ஸில் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு குறையே கிடையாது. பட் ஆனால் சீட்டிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபேமிலி லாங் ட்ரைவ் அது மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிள் கிடையாது. பட் இருந்தாலும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும். சரி ஓகே, அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான 4 வால்வுக்கான விவிஏ டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் ப்ளஸ் குவிக் ஷிஃப்டர் அது இதுன்னு எல்லா வித ஃபீச்சரையும் உங்களுக்கு இந்த ஒரு இன்ஜினில் லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 பிஹெச்பி 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 140 km/h. பைக்கிலுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா 46.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூஷனல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ 45 to 50 km நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். டாப் ஸ்பீடும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 150 வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்ப. பட் அதெல்லாம் சேஃப்டி முக்கியம், அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுக்குறான்றப்ப பிரேக்கிங் சேஃப்டிலையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 141 kg, சீட் ஹைட்டு 815 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் உங்களுக்கு 2,28,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,59,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வெஹிக்கிள், அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட RC200 ஆமாங்க. என்ன தான் நம்ம Yamaha R15 ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அது கூட ஒரு நல்ல மைலேஜுமே கொடுத்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாக நம்மளுக்கு ஃபீல் ஆகிற அதுவும் ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் தான். பட் பெஸ்ட் இன் கிளாஸ்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம கேடிஎம்மோட RC200 தான் எப்போதும் இருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 140 சொல்கிறாங்களா, ஒரு 148 அது மாதிரி சம்திங் கிட்ட போக முடியுது. பட் அந்த வெஹிக்கிளால் ஒரு 150 கூட போக முடியும். டாப் எண்டில் ரெண்டு பேரும் சிமிலராக இருக்குது. சொல்லப்போனால் R15 கொஞ்சம் லீட் கூட எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட, பட் அந்த ஒரு இனிஷியல் அண்ட் மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ்லன்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம கேடிஎம் அடிச்சுக்கவே முடியாது. அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலேஷன்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஏன் 250cc செக்மெண்ட்டில் கூட இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஆக்சிலேஷனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லைன்றதுனால பர்ஃபார்மன்ஸ்லன்னு வரும்போது ரியலி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கேடிஎம்மோட RC200 கிட்டே இருக்குது. அது இல்லாமல் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ். ஆமாம், நமக்கு R15 நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸ் இருக்குதான். பட் அது நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம நிறைய பார்த்தாச்சு. பட் நம்ம கேடிஎம்மோட டிசைன் ஸ்டான்ஸ்ன்றது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸை உங்களுக்கு நம்மளுடைய ரோட்ஸில் கொடுக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிங்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த வரைக்கும் 24.66 பிஹெச்பி அண்ட் 19.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். டுவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட்டு 160 kg, சீட் ஹைட்டு 835 mm. இதிலே உங்களுக்கு
சீட் ஹைட்லாம் கொஞ்சம் அதிகம் தான். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல சீட் ஹைட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 2,80,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் ஸ்பெஷல் எடிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான், ஒரு 1000 சம்திங் அப்படின்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் ஸ்லைட்லி ஹைக்கு தான். பட் கேடிஎம்னா அது அப்படி தான் இருக்கும். மைலேஜில் கொஞ்சம் கம்மியாகவும், ப்ரைஸிங்கில் கொஞ்சம் அதிகமாகவும், பவரில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமான ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம கேடிஎம் RC200. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you லேட்டர்.